நல்லா கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ முதல்ல ரைட் சைடு அந்த ரோடு எண்டு வரைக்கும் வண்டி மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணுங்கள், கால் வந்து கொஞ்சம் கீழே ஊண்டிக்குங்க கிளச்சில். அப்படி கொஞ்சம் ஏன்னா லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக எடுங்க, இவ்வளோதான். இப்போ இந்த மூமெண்ட்டில் ரைட்டு நல்லா கவனிங்க. ஸ்பீட் கொடுக்காதீங்க. ஸ்பீடு ஏன் எடுத்துறீங்க? அது தேவையே இல்லையே. வெறும் கிளச்சை எடுங்க. அந்த கால் நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம், ரைட்டில் இருக்கட்டும். அப்படியே வாங்க. வேகமாக போனோன்னா கிளச்சை எடுத்தால் வேகமாக போகும். இன்னும் கொஞ்சம் வாங்க. அதாவது நீங்கள் ஒரே இடத்துல கிளச்சை நிப்பாட்டுங்க. மெரிச்சிடுறீங்க இல்லைன்னா ஃபுல்லாக எடுத்துடுறீங்க. நான் சொல்கிறது அந்த மூவிங் பாயிண்ட் எடுங்க. மறுபடியும் கால் பாருங்கள், கீழே ஊண்டலைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்காது. அப்படியே வாங்க 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 வாங்க. இப்போ இது போதும். அப்படியே லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எவ்வளோ ஸ்பேஸ்? வாங்க மேடம். ஒய் ஸ்டாப் மூவிங்லேயே அப்படியே லெஃப்ட்டு. நீங்கள் எவ்வளோ ரைட் வளைச்சிங்களோ அவ்வளோ லெஃப்ட்டு. ரொம்ப கிட்ட இருக்கா? ரைட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த லெஃப்ட் மிரரை பாருங்க. இது லெஃப்ட். உங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிங்க. நீங்கள் அதிகப்படுத்தாதீங்க. அதாவது இந்த வளைவுனா இந்த வளைவு அப்படியே பிடிக்கணும். நீங்கள் அதிகப்படுத்த என்னன்னா வேகமாக வரும். நமக்கு இது எதுக்கு ப்ராக்டிஸ்னா, இவ்வளோ வளைச்சா எவ்வளோ போகுது, இவ்வளோ வளைச்சா எவ்வளோ போகுது, இதை தான் பார்க்குறதுக்கு. அதை நம்ம அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா அளவு மாறிடும். இப்போ வாங்க வரலாம்.